வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a hemispherical hollow bowl has material of volume. ஓகேங்களா? ஸோ ஹாலோ பவுலு அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 436 by 3 cubic சென்டிமீட்டர். இட்ஸ் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர். டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் திக்னஸ், அதாவது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு திஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அது ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திக்னஸ் கேபிட்டல் டி கொடுத்துருக்கான். அப்போ கேபிட்டல் ஆர் வந்து என்னது? 7. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஸ்மால் ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்மால் ஆரை வச்சு திக்னஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாங்க அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இருக்கக்கூடியது இப்போ நான் பார்க்க போகிறது 8th சம்மு. இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் equal to 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா? ஸோ இதுதான் எதுக்கு ஈக்குவல்? 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 436 பை 3. அவனே கொடுத்துட்டான் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று கொடுத்துருக்கான் நம்மளுக்கு டயாமீட்டர் அப்படின்றது 14 கொடுத்துட்டான். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் D/2 14/2 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஓகே, 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே காமனாக எதெல்லாம் இருக்கோ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 5ம் 5ம் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டு கீழே டினாமினேட்டர் 3ம் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு இது 2 இருக்குது, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 2 1 8. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 2 1 8. கேபிட்டல் ஆறுன்றது 7 அப்படின்றப்ப 7 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 2 1 8. எனக்கு ஆர் கியூப் மட்டும் தேவை. ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ இந்த சைடு 7 கியூப் இருக்குது. 7 கியூப்னா 7 7s, அதாவது இதை அப்படியே எழுதுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ 7 கியூப் இந்த 218 இந்த சைடு போகும்போது மைனஸில் வந்துருச்சு, இந்த மைனஸ் அந்த சைடு வரும்போது ப்ளஸில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 7 கியூப் அப்படின்றது 7 7s are 49, 49 7s are 343 மைனஸ் 218. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இதுலேருந்து ஒரு 82 கிடைக்குது. 300க்கு 82 இருக்குது. 82 + 43 அப்படின்றப்ப 125 மொத்தம். ஓகேங்களா? ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணேன்னு பாருங்கள். இதை 300க்கு கொண்டு போகணும்னா எனக்கு எவ்வளோ தேவை? 82 தேவை. ஸோ அப்போ 82 இங்கே கிடச்சிரும். இது 300லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 43. 82 43 ஆட் பண்ணால் 125. ஆர் கியூப் ஈக்குவல் டு 125. அப்போ ஆர் ஈக்குவல் என்னது? கியூப் ரூட் ஆஃப் 125 எடுத்திங்கன்னா 5. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கரெக்டாக? ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது 7 மைனஸ் 5 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அதோட திக்னஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாலோ ஸ்பியரோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.